ராஜினாமா செய்கிறார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி தமிழகம் வருகை. அதாவது தமிழக ஆளுநர் ரவி மற்றும் தமிழக அரசு இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இது முக்கியமாக ஆளுநரின் அதிகார வரம்பு, சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் மற்றும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மையமாக கொண்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ரவி இந்த ஆண்டும் இதே நடைமுறையை பின்பற்றினார். அந்த வகையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று திமுகவின் முரசொலி நாளேடு விமர்சித்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் அரசு தயாரித்த உரையை முறையாக வாசிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அடுத்ததாக ஆளுநர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்தில் திராவிடம் என்ற சொல்லை தவிர்க்க செய்ததாகவும், மதுரையில் தனியார் கல்லூரியில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தமிழக அரசு மற்றும் திமுகவினரிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக அரசு அனுப்பிய பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் மாநில அரசின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டுமென்றும் 1 மாதத்திற்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டுமென்றும் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்துதான் அடுத்தடுத்த சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து வருகிறார். அதேபோல் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் 18 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இறுதி நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டன. இவற்றில் 15 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட மசோதாக்கள், தீ தடுப்புக்கான செயல்பாட்டு நேரத்தை குறைக்க அறிவியல் சார் நிழல் வரைபடம் அடிப்படையில் புதிய தீயணைப்பு நிலையங்களின் அமைவிடங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாக தீயணைப்புத்துறை சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மசோதா, குறிப்பாக கடன் நிறுவனங்களின் வலுக்கட்டாய நடவடிக்கைகளிலிருந்து பொதுமக்களை காப்பதற்கான சட்ட மசோதா, தொழில் புரிவதை எளிவாக்கும் வகையில் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான தொழிலாளர் சட்டங்களில் கடும் தண்டனைகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றுக்கான சட்ட மசோதா, உயிரி மருத்துவ கழிவுகளை குவித்தல், அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து கழிவுகளை கொட்டுவோர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்குவதற்கான சட்ட மசோதா ஆகிய முக்கிய சட்ட மசோதாக்கள் உள்ளிட்ட 15 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் பதிவு சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்துள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா மற்றும் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதா ஆகிய 2 சட்ட மசோதாக்களை மற்றும் இன்று நிலுவையில் வைத்துள்ளார். அதிலும் முக்கியமாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 சட்ட மசோதாக்களில் 15க்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். 2 மசோதாக்கள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் உடனடியாக ஆளுநரை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே ஜனாதிபதி அவர்களை சந்திக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக இந்த முறை ஆளுநர் மாற்றப்படுவார், புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் தற்போது பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்தில் புதிய ஆளுநர் மாற்றம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.